அதிமுக பாஜக கூட்டணி உடைய வாய்ப்பே இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் ராஜேந்திர பாலாஜி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்களுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். ஆலோசனைக்கு பின்னர் செய்தியாளரும் பேசிய ராஜேந்திர பாலாஜி, மதுரை மாநாட்டில் நடந்த நிகழ்வுகளுக்கு அதிமுக தலைவர்கள் அனைவரும் வருத்தம் தெரிவித்துவிட்டோம் என்று கூறினார். கொள்கை வேட்டி மாதிரி, கூட்டணி துண்டு மாதிரி என்று கூறிய அவர், வேட்டி மானத்தை காக்க வேண்டும், துண்டு மரியாதையை காக்க வேண்டும் என்று தெரிவித்தார். அண்ணா பற்றி பேசக்கூடிய தகுதி அதிமுகவுக்கு தான் உண்டு என்றும் அதிமுகவுக்கு கிடையாது என்றும் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. கொள்கை ரீதியான கொள்கை என்பது அதிமுகவுக்கு வந்து வேட்டி மாதிரி, கூட்டணி என்பது துண்டு மாதிரி அண்ணா சொன்னது போல. ஆகவே வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி என்பது கொள்கை தேர்தலுக்காக திமுகவை ஆட்சியில் வருவதற்காக ஏற்படப்பட்ட கூட்டணி. துண்டெடுக்க வாய்ப்பு கிடையாது. அதைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் ஆர். பி. உதயகுமார், மதுரை மாநாட்டில் பங்கேற்றது குறித்து தெளிவாக விளக்கம் அளித்துவிட்டேன் என்றும் திரும்ப திரும்ப கேட்டால் எப்படி எனவும் புலம்பினார். நடுநிலையான பத்திரிகையாளராக இருந்தால் என்னை விட்டுவிடுங்கள் எனவும் அவர் கூறினார். நடுநிலையான பத்திரிகை அமித்ஷாவுடைய புகைப்படத்தை விமர்சிக்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய கருத்து யார் இந்த கேள்வி கேட்க சொல்லுங்க. சொல்லியாச்சு, விளக்கம் சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் மாணவர்களுக்கு. பின்னர் பேசிய முன்னாள் அமைச்சர் கே. பி. முனுசாமி, அதிமுக தலைமையிலான கூட்டணியின் வெற்றி வாய்ப்பை கண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் பதற்றத்தில் இருப்பதாகவும், எங்கள் கட்சியை அடிமை என பேசுவதற்கு RS பாரதிக்கு அருகதை இல்லை எனவும் கூறினார். பாரதியே அந்த கட்சிக்கு ஒரு அடிமை மற்றவர்களை பற்றி பேசுவதற்கு அந்த அடிமைக்கு அருகதை இல்லை.